வணக்கம். விஜய் டிவிக்கும் இந்த விஜய் டிவி அந்த நீயான ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணும் கோபிநாத் அவர்களுக்கும் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அதாவது நீங்க போன வாரம் நடத்தின ஒரு ஷோவை பார்த்துட்டு இதுக்கு மேல தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகள் பிறந்தால் மறுபடியும் அவர்களுக்கு கள்ளிப்பால் கொடுத்து அவர்களை கொலை செய்யும் ஒரு நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்படும் என்று ஒரு அச்சத்தில் இந்த ஒரு வீடியோ உங்ககிட்ட பேசுறேன். அதாவது இங்க நீங்க ஒரு நடத்தின இந்த ஷோல பொண்ணுங்க கேட்குது அப்பா அம்மா கிட்ட, அதாவது எனக்கு வீடு வேணும், நகை வேணும், நெட்டு வேணும், 50 லட்சம் வேணும், 60 லட்சம் வேணும், 15 லட்சம் வேணும், எனக்கு கல்யாணம் பண்ணும் போது எனக்கு இசை கச்சேரி வேணும், 50 லட்ச ரூபா கொடுத்து பாட்டு கச்சேரி நடத்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டு அப்பா அம்மா என்ன பிச்சை எடுக்கிறதா? அவங்க சாப்பிடலன்னா பரவாயில்ல, அவங்க நடு ரோட்ல படுத்துட்டு இருந்தா கூட பரவாயில்ல, உங்களுக்கு தேவைப்படுறது 50 லட்சம் 60 லட்சம், நீங்க மட்டும் செட்டில் ஆயிட்டு நல்லா சாப்பிடணும். அப்ப அப்பா அம்மா எப்படி போனாலும் பரவாயில்ல, உங்களெல்லாம் கேண்டா பெத்தோன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சத்தியமா அந்த ஷோவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு அம்மாவும் நினைச்சிருப்பாங்க இந்த பொண்ணை பெத்ததுக்கு பெக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு பொண்ணு கேக்குது, எங்களுக்கு 2 வீடு இருக்கு, அதுல ஒரு வீடு எங்க அண்ணன் எடுத்துட்டோம், அது அவுட் ஆஃப் சிட்டியாம், இது மெயின் சிட்டியாம், இங்க இருக்கிற வீட்டுக்கு கீழே இருக்கிற ரூம் ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்களாம், அந்த ரெண்ட்ல இருக்கிற ரெண்ட் அதிகமா வருதான், அதுல இருக்க காசை வச்சு அவங்க சாப்பிடுவாங்களாம் பண்ணுவாங்களாம். அப்ப நீ சம்பாதிச்சு சாப்பிட மாட்டேன், அப்போ உன்னெல்லாம் காலேஜுக்கு அனுப்பி உனக்கு படிக்க வச்சு உன்னை இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீ சும்மா உட்காந்து ஓபி அடிச்சு சாப்பிட்டு போலான்னு இருக்கியா? உனக்கெல்லாம் வேலைக்கு போய் அப்பா அம்மாவுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு உனக்கெல்லாம் எண்ணமே கிடையாதா? அவங்க எங்க அப்பா பேங்க் மேனேஜர், எங்க அம்மா வெட்டினரி டாக்டர், இருக்கட்டுமே, கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சிருக்காங்கல்ல, ஏன் அவங்க சம்பாதிச்சு எல்லாத்தையும் உங்ககிட்டே கொடுத்துட்டு அவங்க நாம போட்டு போதா? உன்னெல்லாம் பொண்ணுன்னு சொல்லிட்டு சத்தியமா எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இப்ப பாத்துட்டான்ல விஜய் டிவி ஷோ எல்லாம் பாத்துட்டான்ல, சத்தியமா உனக்கு கல்யாணமே நடக்காது. நீ எல்லாம் பொண்ணா இல்ல பெண்கள் என்னும் போர்வையில், அதாவது உங்க முகத்தை மட்டும் முகம் சிகை அலங்காரம் மட்டும் பெண்கள் என்னும் போர்வையில் இருந்து கொண்டு பணத்தை பிடுங்கி தின்னும் பேய்கள் தான் நீங்கள். தேவையில்லாம அது இன்னொரு பொண்ணு கேக்குது, அவங்க கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளை ஹெலிகாப்டர்ல இறங்கி வரணுமா? ஏன் நடந்து வரணும், சைக்கிள்ல வரணும்? உங்களுக்கு மாப்பிள்ளையா இருந்தா உங்களுக்கு ஒத்துக்காதோ? ஏன் அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க நல்லா வச்சுக்க மாட்டானோ? உங்களுக்கு 50 சவரம், ஒரு 50 சவரம் 100 சவரம்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உங்களை படிக்க வச்சு இத்தனை நாளா வளர்த்துட்டு அப்பா அம்மா அதுல ஒரு பொண்ணு சொல்லுது, எங்க அப்பா கடங்காரானா பரவாயில்ல, எங்க அம்மா கடங்காரானா பரவாயில்ல, என் தம்பி பார்த்துப்பான், எங்க அண்ணன் பார்த்துப்பான், ஏன் உனக்கு ஒண்ணு போடாம நீ கல்யாணம் பண்ணி வச்சா நீ போக மாட்டியோ? வரதட்சணை மாப்பிள்ளை வீட்டார் தான் கேட்பாங்கன்னு பார்த்தா இதுங்க அதை விட மோசமா கேவலமா கேடு கட்டுத்தனமா கேக்குதுங்க அப்பா அம்மா கிட்ட. நீங்கெல்லாம் பொண்ணுங்களே இல்ல, சத்தியமா சொல்றேன். இந்த நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல இருக்கிற பொண்ணுங்களை இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு 1-2 நல்ல பொண்ணுங்க கூட சத்தியமா இதெல்லாம் கேட்கும் போல இருக்கு. நான் சொல்றேன், உண்மையா நல்ல பொண்ணுங்க இருக்காங்க தமிழ்நாட்டுல. நான் இருக்கிற வேலூர்ல கூட நல்ல பொண்ணுங்க இருக்கிறாங்க. அதாவது எங்க நம்ம வேலைக்கு போறத நிப்பாட்டிட்டா அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்களோ, சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லாம கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போயிட்டு இருக்குங்க. 25 வயசு ஆனவரை பரவாயில்ல, நம்ம கல்யாணம் பண்றது கொஞ்சம் லேட் பண்ணிக்கலாம், நம்ம அப்பா அம்மாவுக்கு ஏதாச்சும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட இங்க இருக்கிற பொண்ணுங்க ஷூ கம்பெனிக்கோ ஏதோ ஒரு வேலைக்கோ போயிட்டு நம்ம குடும்பத்தை அவங்க குடும்பம் அவங்க அப்பா அம்மா பாத்துட்டு இருக்குங்க. அந்த மாதிரி நல்ல பொண்ணுங்க கூட உங்க ஷோவை பார்த்து கெட்டு குட்டி சோறா போயிடுன்ற ஒரு பயம் தான் எனக்கு. உங்களுக்கு ஐஃபை வாழ்க்கை எதுக்குன்னு கேக்குறேன். சம்பாதிச்சு ஐஃபையா இரு, அப்பா அம்மா காசுல தான் ஐஃபையா இருக்கணுமா? கேவலமா இல்ல உனக்கெல்லாம்? சத்தியமா நீங்க நீயான ஷோ நடத்துற அந்த பொண்ணுங்களை பார்த்து எவனை கல்யாணமே பண்ணிக்க மாட்டான். நீங்க அப்பா அம்மாவே இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க, எனக்கு இது வேணும் அது வேணும். ஒரு பொண்ணு கேக்குது, ஒரு நாள் கட்டின சேரி இன்னொரு நாள் கட்ட மாட்டாங்களாம். 365 நாளைக்கு 365 சேரம் வேணுமா? 365 நாளைக்கு 365 சாரி உங்களுக்கு வாங்கி கொடுத்து உங்களை வச்சு பாத்துக்க மாட்டாங்க யாரும். எவனுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நீங்கெல்லாம் அப்படியேதான் இருக்கணும். பாவம் அவங்க அம்மா அப்பாலாம் அந்த பேசும்போது கண்ணில் தண்ணி வராத போற அவங்களுக்கெல்லாம் அவங்க அம்மாவெல்லாம் பார்க்கணும். என்னால முடியாதுமா, என்னால முடிஞ்சது செய்யறேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எப்படி? எனக்கு செஞ்சே ஆகணும். ஏன்னா செஞ்சு ஆகணும், உங்ககிட்ட கடமை வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க, உனக்கு செய்யணும்ட்டு. உன்னை பெத்தி இவ்வளவு வளர்த்ததுக்கு நீ தான் அவங்களுக்கு செய்யணும். அவங்க உனக்கு செஞ்சுட்டு இருப்பாங்களா?
சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணுங்களெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா நம்மளாம் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பசங்களுக்கும் தோணும். இந்த பொண்ணுங்களெல்லாம் கல்யாணம் பண்ண போயிட்டு எவன்டா வச்சு பாத்துக்கிறது? அதுங்க அப்பா அம்மா கிட்டே அவ்வளவு கேக்குது, நம்ம கிட்ட எவ்வளவு கேட்கும்? அதுங்களுக்கு டெய்லியும் காசு நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நம்ம பிச்சைக்காரனா போயிடுவோம் போல இருக்கே. நம்ம சம்பாதிக்கிற ஒரு 10,000மோ 20,000மோ வச்சு நம்ம அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான், சாப்பாடும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான் செய்ய முடியும். அவங்களுக்கு இந்த கார்ல போய் சொயின்னு இறங்குறது, ஹெலிகாப்டர் ஜம்முன்னு குதிக்கிறது, அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு அப்படியெல்லாம் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க அப்பா அம்மா சாவடிச்சுட்டு, அவங்க கிட்ட இருக்கிற அவங்க அப்பா அம்மா தம்பி தாத்தா அவங்க எல்லாருமே சாவடிச்சுட்டு அந்த சொத்து எல்லாமே நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அவங்க எப்படி எக்கெடு கட்டு போய் செத்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தேவை பணம் பணம் பணம். பணத்தை மட்டும் வச்சு என்னதான் பண்ண போற நீ? இந்த ஷோ ஞாயிற்றுக்கிழமையே நான் பார்த்தேன். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்ககிட்ட பேசணும்ட்டு இருந்துச்சு. அதாவது இப்போ விஜய் டிவி இந்த ஷோவை நடத்திருக்கிறது மூலமா தமிழ்நாட்டில் இதுக்கு மேல பெண் குழந்தைகள் பிறந்தால் கூட அவங்களுக்கு கள்ளிப்பால் கொடுத்து அவங்கள சாவடிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைக்கும் ஒரு நாள் வெகு தொலைவில் இல்லை. இந்த ஷோவை பார்க்குற எல்லாருமே காது துப்புவாங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேலாச்சும் இந்த மாதிரி ஷோவை நடத்தாதீங்க.